அப்ப அத்தனை கட்சி கொடி பறக்கும்போது என் கட்சி கொடி பறக்க விடாம சொல்லுவது நீங்க யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல இல்ல. பந்தயம் போனவங்க கொடியெல்லாம் இந்த நாட்டுல பிறகுது. சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் என் கொடி என் நாட்டுல பிறக்கக்கூடாதா என்ன? இப்ப அந்த இடம் அதுல அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியுது எதனால வருது அப்படின்ட்டு. அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு போடணுங்கிறது போடுறதுதான். ஒரு வழக்கு போடணும் ஒரு அதனால சரி வழக்கு அந்த வழக்கை சரி நேர் நிற்க வேண்டியது இருந்தது. வந்து நேர் நின்று சென்றோம். வேற கட்சி கூட்டம் கட்சி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கள ஆய்வுங்குது, நாங்க கலந்து ஆய்வுங்கிறோம். அவ்வளவுதான். அது தொடர்ச்சியா தேர்தலை எப்படி எதிர்கொள்றது, நாட்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்கு. இப்போ அது குறித்து பேசுவோம். பேசிட்டு இப்போ தொடர்ச்சியா நாடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த திருவண்ணாமலையில இன்னைக்கு இப்போ வழக்குக்கு வர்றதுனால சேர்த்தேனா எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம். இப்போ அவரை சந்திச்சிடலாம் அப்படின்னு. அவ்வளவுதான். இது ஒன்றும் செய்தி இல்லை. இப்போ இடைத்தேர்தல் கருத்து இல்லை. இப்போ இடைத்தேர்தல்ல கருத்து ஒரு இடைத்தேர்தல் தான். உங்களுக்கு தெரியும் எப்பவுமே இடைத்தேர்தல்ல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டே என்ற ஒரு கேள்வியை கேட்கணும். இப்போ இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்க. எல்லாமே திட்டமிட்டு நகர்த்து. அதிகாரம் வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது. எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடக்கும். இப்போ தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்குது. அதுல ஒரு ஆளு எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை. இன்னைக்கு கேள்வி கேட்கிற நீங்க திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது போட்டி போடுது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க அவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்க. அதிகரிச்சிருக்கா இல்லையா? 11,500 வாக்கு வச்சிருந்தாங்க, 20,000 வாக்கு தொட்டிருக்கேன்னா அதிகரிச்சிருக்கா இல்லையா? என்னோட வாக்கு அது இல்லை. எனக்கு குறைஞ்சது 40,000 வாக்கு இருக்கு. அத எல்லாரும் எடுத்த கல ஆய்வுல எனக்கு சொன்னது. முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது. நீங்க நான் 20,000 வாக்கு தொட்டிருக்கேன் 11,500 இருந்துன்னு யாரும் பேசாம அவர் கட்டுத்தொகை போயிடுச்சு, டெபாசிட் போயிடுச்சுன்னு தான் நீங்க போயிருக்கு. அது திமுகவுக்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் போயிருக்கு. இப்ப காங்கிரஸு கூட பல இடம் போயிருக்கு நாடங்கள். அதை சொல்ல வைக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. என் வாக்கை எண்ணும் போது இதோட நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திடுறீங்க. அப்படிதான் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது சட்டப்படி குற்றமா? சரியா? குற்றம் தானே. அப்ப வாக்குக்கு காசு கொடுக்கறத அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை கள்ள வாக்கு போடுவது குற்றமா? சரியா சொல்லுங்க. குற்றம். கள்ள வாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும் போது, இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை எண்ணுவோர் மட்டும் நேர்மையா எண்ணிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இவ்வளவு அநியாயம் தெரிஞ்சே நடக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும் போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையா எண்ணிரும்னு நீங்க நம்புறீங்களா? ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, எங்களுக்காக தான் சார் என்ன சொல்றாரு, தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல, அந்த வாக்கை எண்ணுகிற அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சான்று சொல்லணுமா? 81 வாக்குல அந்த ராதாபுரத்துல இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பா அவர்கள் தோற்றார்கள்னு அறிவிக்க சொல்லுது. இதே இதுல காட்டுமன்னார் கோயில்ல எங்க அண்ணன் திருமாவளவன் வந்து 40 வாக்குல தோற்றாரு. 40 42 56 86 வாக்குல தோத்தாருன்னு 86 வாக்குலாம் ஒரு வாக்கா சொல்லுங்க. அவர் வரக்கூடாது சட்டசபைக்கு முடிவு எடுக்குது, அறிவிக்க சொல்லுது, அறிவிக்கிறார். தேர்தல் நிலைப்பாடு இப்படியே தனித்து நிக்கிற மாதிரி இருக்குமா? கூட்டணி தனிச்சுங்கிற வார்த்தையை சொல்லி என்னை குறிச்சு வைத்தாரு. தனிச்சுன்னு நான் தனிச்சு நிக்கிறேனா சொல்லுங்க. இந்த மண்ணின் மக்கள் ஒரு நல்ல அரசியலை விரும்புகிறவர்கள், ஊழல் லஞ்சமற்ற தூய அரசியலை, நல்ல நிர்வாகத்தை விரும்புகிற மக்கள், நாள்தோறும் பிரச்சனைகளுக்கு மனு கொடுத்து முறையிட்டு போராடி கொண்டிருக்கிற மக்கள்.
மக்கள்னா அதுல மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், வேளாண்குடி மக்கள், அரசு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு வெளியில பணி நியமனத்துக்காக காத்திருக்க 14,000 பேர், பகுதி நேர ஆசிரியர்கள், நிரந்தர பணிக்காக காத்திருக்கிறவர்கள், மருத்துவர் ஊதிய உயர்வுக்கு, செவிலியர் பணி நிரந்தரத்திற்கு, உரிய விலையை தீர்மானிங்கன்னு போராடுற விவசாயி, ஒரு என்னடா ஒரு தார் பாயை போட்டு மூடுறியாடா, ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டி வைன்னு இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்கல்ல. பிரச்சனையோடு, மனுக்களோடு, கவலையோடு, கண்ணீரோடு வீதியில் நின்று போராடுகிற எல்லா மக்களோடும் நான் கூட்டணி வச்சிருக்கேன். அப்ப நான் தனிச்சு இல்லைல்ல. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க நான் இங்க பாருங்க, நான் வந்து தலைவர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சவன் அல்ல, தமிழர்களை நம்பி, இயக்கங்களை நம்பி அல்ல. எனக்கும் கீழே இருக்கிற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி இயக்கத்தை தொடங்கினேன். அதனால என்னை ஒருத்தனையாவது நீங்க விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல இந்த சாமி இந்த சாதிக்கு, இந்த சாமி இந்த சாதிக்கு, இந்த சுடுகாடு இந்த சாதிக்கு, இந்த குளம் இந்த சாதிக்குன்றதுல என்னையாவது பொதுவா விட்டுட்டீங்கன்னா நல்லது. புரியுதா? அது வந்து இந்த தமிழ்நாட்டுல எல்லா தலைவர், நம்ம முன்னோர்கள் சிலைக்கு மாலையை போட்டு எல்லாராலும் இறங்கி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னால முடியும். என்ன ஒருத்தன் தான் தமிழ் தாயின் மகனா இருக்கேன். மற்றதெல்லாம் சாதி சார்ந்து, மதம் சார்ந்த தமிழர்களா சுருக்கிட்டாங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எங்க முன்னோர்கள் இருந்து எங்க பாட்டன் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னா என் பாட்டேன்னு நான் தான் சொல்றேன். மற்றதெல்லாம் பிள்ளைமார் சங்கத்து தலைவராக தான் அவர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுது? சாதி, உங்களுக்கு சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு வாடிய எங்க தாத்தா பாரதிதாசனே முதலியார் பேரவையில தலைவராக இருக்காரு. ஒரு குறியீடா வச்சிருக்காங்க. காமராஜர்னா தாத்தா காமராஜர்னா அது, தெய்வ திருமன் முத்துராமலிங்கர் தாத்தான்னா அது ஒரு இது. எல்லாமே ஒரு சாதி குறியீடா எங்களை கொண்டு வச்சு முடக்கிட்டீங்க. எங்களுக்கு ஒரு கெடு வாய்ப்பா எங்க அண்ணன் தமிழரசன் போன்றவர்கள் நீண்ட நாள் வாழ முடியல. இல்லைன்னா இந்த சாதின்னு சொல்ல வேண்டியல, சான்னு வாயை திறந்தாலே சாடான்னு முடிச்சிருப்பாங்க. நாங்க எங்களுக்கெல்லாம் இவ்வளவு திறமை இருந்திருக்காரு. என்ன பண்றது? நாங்க வலிமையற்ற எளிய பிள்ளைகள் அல்லாடிட்டு கிடக்குறோம். உங்களை மாதிரி ஆளுகளும் துணை நிற்கிறது இல்லை. இதை எடுக்கிறீங்க, இதையெல்லாம் போடுவீங்களான்னு வருது. சந்திச்சிருக்காங்கன்னு உங்க செய்திகள் மூலமா பார்த்து இருந்தீங்க. சந்திச்சிருக்காங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒரு இது இல்லை. அந்த வியூக வகுப்புகள் எல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை. இந்த நாட்டை சிறப்புறம் ஆட்சி செய்த எங்க முன்னோர்கள் எல்லாம் இப்படி வியூக வகுப்புல எங்க தாத்தா பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ, அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி, நம்ம தாத்தாக்கள், நம்ம தாத்தா ஓமந்து ராமசாமி ரெட்டியார், இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் காடு, என் மலை, இதுல எதை எப்படி செஞ்சா சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. செங்கொண்டத்துல யாரை நிறுத்தினா வெல்லலாம்? இங்க யாரு? இங்க அரியலூர்ல யாரு? பெரம்பலூர்ல யாரு? திருவண்ணாமலையில செய்யாறுல யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி? எனக்கு நிறைய மூளை இருக்கு, காசுதான் இல்லை. அதனால எனக்கு அது தேவையில்லை. அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்றது? கத்தரிக்காயின்னு தாழ்ல எழுதி பயன் இல்லை. நிலத்துல இறங்கி அது செடியை விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும். அப்பதான் கத்தரிக்காய் வரும். இங்க மேசையில் உட்காந்து கத்தரிக்காய், சோரக்காய் அப்படின்னு எழுதி பயன் இல்லை. அது ஒரு சிலருக்கு அது இப்ப ஒரு குறிப்பிட்ட காலமா இந்த நோய் வந்துச்சு. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியும்? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர்தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கழிப்பிட்டுருக்கீங்க, பணக்கொழுப்பு கழிப்பிட்டுருக்கீங்களா? சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். வேற ஏதாவது செய்தி தேவைப்படுதா?
தெரியல, அவருக்கு என்னன்னு தெரியலையே. தைப்பூசம் இதுல வாழ்த்துறதுனால உங்களுடைய இறை முருகப்பெருமான் அவரை நாங்க கொண்டாடுவோம். அது நான் தான் ஐயா எடப்பாடி நம்ம ஐயா சரஸ்வதி பூஜைக்கு இருக்கு, ஆயுத பூஜைக்கு இருக்கு. எங்களுக்கு ஒரு இறைவன், அந்த ஒரு இறைவனுடைய மாவட்ட பழனினா அந்த பொது விடுமுறை உள்ளூர் விடுமுறை இருக்கும். அதை நான் போய் கேட்டு அவர் உணர்வு இருந்ததுனால அவரே சொன்னார், என் பேரே பழனிசாமி தான், நாங்க சொந்தமா என் நிலத்துக்கு நான் முருக பார்த்தேன், நம்ம உறுதியா செஞ்சிருவோம்னு அவர் விட்டதான் இந்த தைப்பூசத்துக்கு அது சொல்லணும்ல அடிக்கடி. ஏன்னா விடுமுறைன்னு எதனால வந்தது தெரியல. அந்த ஹோட்டல் அசியமா அளவுக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை. நாங்க பொதுவா அது பிரமதேசம் அந்த இதுல பாட்டனார் அரசேந்திர சோழனுக்கு வணக்கம் செலுத்த வந்த இடத்துல கொடியேற்ற விடல. அப்ப அத்தனை கட்சி கொடி பறக்கும் போது என் கட்சி கொடி பறக்க விடாம சொல்லுவது நீங்க யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல இல்ல. பந்தயம் போனவங்க கொடியெல்லாம் இந்த நாட்டுல பிறகுது, சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் என் கொடி என் நாட்டுல பிறக்கக்கூடாதா என்ன? அந்த இடம் அது அதுல அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியுது எதனால வருது அப்படின்ட்டு. அத ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு போடணுங்கிறது போடுறதுதான். ஒரு வழக்கு போடணும் ஒரு, அதனால சரி வழக்கு, அந்த வழக்கை சரி நேர் நிற்க வேண்டியது இருந்தது, வந்து நேர் நின்று செல்றோம். வேற கட்சி கூட்டம் கட்சி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கள ஆய்வுங்குது, நாங்க கலந்த ஆய்வுங்கிறோம், அவ்வளவுதான். அது தொடர்ச்சியா தேர்தலை எப்படி எதிர்கொள்றது, நாட்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்கு. இப்போ அது குறித்து பேசுவோம். பேசிட்டு இப்போ தொடர்ச்சியா நாடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த திருவண்ணாமலையில இன்னைக்கு இப்போ வழக்குக்கு வர்றதுனால சேர்த்தேனா எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம், இப்போ ஒரு சந்திச்சிடலாம் அப்படின்னு, அவ்வளவுதான். இது ஒன்றும் செய்தி இல்லை. அது இப்போ இடைத்தேர்தல் கருத்து இல்லை. இப்போ இடைத்தேர்தல்ல கருத்து ஒரு இடைத்தேர்தல் தான். உங்களுக்கு தெரியும் எப்பவுமே இடைத்தேர்தல்ல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு என்ற ஒரு கேள்வியை கேட்கணும். இப்போ இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்க, எல்லாமே திட்டமிட்டு நகர்த்துறது. அதிகாரம் வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது, எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடக்கும். இப்போ தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்குது. அதுல ஒரு ஆளு எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை. இன்னைக்கு கேள்வி கேட்கிற நீங்க திமுகவும் நாம் தமிழரும் போட்டி ஓடுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது போட்டி போடுது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க அவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்க. அதிகரிச்சிருக்கா இல்லையா? 11,500 வாக்கு வச்சிருந்தாங்க, 20,000 வாக்கு தொட்டிருக்கேன்னா அதிகரிச்சிருக்கா இல்லையா? என்னோட வாக்கு அது இல்லை, எனக்கு குறைஞ்சது 40,000 வாக்கு இருக்கு. அதான் எல்லாரும் எடுத்த கல ஆய்வுல எனக்கு சொன்னது. முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது. நீங்க நான் 20,000 வாக்கு தொட்டிருக்கேன் 11,500 இருந்துன்னு யாரும் பேசாம அவர் கட்டுத்தொகை போயிடுச்சு, டெபாசிட் போயிடுச்சுன்னு தான் நீங்க போயிருக்கு. அது திமுகவுக்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் போயிருக்கு, இப்ப காங்கிரஸு கூட பல இடத்துல போயிருக்கு நாடங்கள். அதை சொல்ல வைக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. என் வாக்கை எண்ணும் போது இதோட நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திடுறீங்க. அப்படிதான் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது சட்டப்படி குற்றமா சரியா? குற்றம் தானே. அப்ப வாக்குக்கு காசு கொடுக்கறத அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை, கள்ள வாக்கு போடுவது குற்றமா சரியா சொல்லுங்க? குற்றம். கள்ள வாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும் போது
இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை எண்ணுவோர் மட்டும் நேர்மையா எண்ணிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவ்வளவு அநியாயம் தெரிஞ்சே நடக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும் போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையா எண்ணிரும்னு நீங்க நம்புறீங்களா? ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, எங்களுக்காக தான் சார் என்ன சொல்றாரு, தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல, அந்த வாக்கை எண்ணுகிற அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள்ங்கிறார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிற சான்று சொல்லணுமா? 81 வாக்குல அந்த ராதாபுரத்துல இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பா அவர்கள் தோற்றார்கள்னு அறிவிக்க சொல்லுது. இதே இதுல காட்டுமன்னார் கோயில்ல எங்க அண்ணன் திருமாவளவன் 40 வாக்குல தோற்றாரு. 40 42 86 வாக்குல தோத்தாருன்னு 86 வாக்குலாம் ஒரு வாக்கா சொல்லுங்க. அவர் வரக்கூடாது சட்டசபைக்கு முடிவு எடுக்குது, அறிவிக்க சொல்லுது, அறிவிக்கிறாங்க. தேர்தல் நிலைப்பாடு இப்படியே தனித்து நிக்கிற மாதிரி இருக்குமா? கூட்டணி தனிச்சுங்கிற வார்த்தையை சொல்லி என்னை குறிச்சு வைத்தாரு. தனிச்சுன்னு நான் தனிச்சு நிக்கிறேனா சொல்லுங்க. இந்த மண்ணின் மக்கள் ஒரு நல்ல அரசியலை விரும்புகிறவர்கள், ஊழல் லஞ்சமற்ற தூய அரசியலை, நல்ல நிர்வாகத்தை விரும்புகிற மக்கள், நாள்தோறும் பிரச்சனைகளுக்கு மனு கொடுத்து முறையிட்டு போராடி கொண்டிருக்கிற மக்கள்னா அதுல மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், வேளாண்குடி மக்கள், அரசு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு வெளியில பணி நியமனத்துக்காக காத்திருக்க 14,000 பேர், பகுதி நேர ஆசிரியர்கள், நிரந்தர பணிக்காக காத்திருக்கிறவர்கள், மருத்துவர் ஊதிய உயர்வுக்கு, செவிலியர் பணி நிரந்தரத்திற்கு, உரிய விலையை தீர்மானிங்கன்னு போராடுற விவசாயி, ஒரு தார் பாயை போட்டு மூடுறியாடா, ஒரு சேமிப்பு கிடங்கு கட்சி வைன்னு இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்கல்ல. பிரச்சனையோடு, மனுக்களோடு, கவலையோடு, கண்ணீரோடு வீதியில் நின்று போராடுகிற எல்லா மக்களோடும் நான் கூட்டணி வச்சிருக்கேன். அப்ப நான் தனிச்சு இல்லைல்ல. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க நான் இங்க பாருங்க, நான் தலைவர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சவன் அல்ல, தமிழர்களை நம்பி, இயக்கங்களை நம்பி அல்ல. எனக்கும் கீழே இருக்கிற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி இயக்கத்தை தொடங்கினேன். அதனால என்னை ஒருத்தனையாவது நீங்க விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல இந்த சாமி இந்த சாதிக்கு, இந்த சாமி இந்த சாதிக்கு, இந்த சுடுகாடு இந்த சாதிக்கு, இந்த குளம் இந்த சாதிக்குன்றதுல என்னையாவது பொதுவா விட்டுட்டீங்கன்னா நல்லது. புரியுதா? அது இந்த தமிழ்நாட்டுல எல்லா தலைவர், நம்ம முன்னோர்கள் சிலைக்கு மாலையை போட்டு எல்லாராலும் இறங்கி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னால முடியும். நான் ஒருத்தன் தான் தமிழ் தாயின் மகனா இருக்கேன். மற்றதெல்லாம் சாதி சார்ந்து, மதம் சார்ந்த தமிழர்களா சுருக்கிட்டாங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எங்க முன்னோர்கள்ல இருந்து எங்க பாட்டன் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னா என் பாட்டேன்னு நான் தான் சொல்றேன். மற்றதெல்லாம் பிள்ளைமார் சங்கத்து தலைவராக தான் அவர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு வாடிய எங்க தாத்தா பாரதிதாசனே முதலியார் பேரவையில தலைவராக இருக்காரு. ஒரு குறியீடா வச்சிருக்காங்க. காமராஜர்னா தாத்தா காமராஜர்னா அது, தெய்வ திருமன் முத்துராமலிங்கர் தாத்தான்னா அது ஒரு இது. எல்லாமே ஒரு சாதி குறியீடா எங்களை கொண்டு வச்சு முடக்கிட்டீங்க. எங்களுக்கு ஒரு கெடு வாய்ப்பா எங்க அண்ணன் தமிழரசன் போன்றவர்கள் நீண்ட நாள் வாழ முடியல. இல்லைன்னா இந்த சாதின்னு சொல்ல வேண்டியல, சான்னு வாய திறந்தாலே சாடான்னு முடிச்சிருப்பாங்க. நாங்க எங்களுக்கெல்லாம் இவ்வளவு திறமை இருந்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? நாங்க வலிமையற்ற எளிய பிள்ளைகள் அல்லாடிட்டு கிடக்குறோம். உங்களை மாதிரி ஆளுகளும் துணை நிற்கிறது இல்லை. இதை எடுக்கிறீங்க, இதையெல்லாம் போடுவீங்களான்னு சந்திச்சிருக்காங்கன்னு உங்க செய்திகள் மூலமா பார்த்து இருந்தீங்க. சந்திச்சிருக்காங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒரு இது இல்லை. அந்த வியூக வகுப்புகள் எல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை. இந்த நாட்டை சிறப்புற ஆட்சி செய்த எங்க முன்னோர்கள் எல்லாம் இப்படி வியூக வகுப்புல எங்க தாத்தா பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ, அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி, நம்ம தாத்தாக்கள், நம்ம தாத்தா ஓமந்து ராமசாமி ரெட்டியார், இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் காடு, என் மலை, இதுல எதை எப்படி செஞ்சா சரி வரும்னு தெரியாத நான்
அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஜெயங்கொண்டத்துல யாரை நிறுத்தினா வெல்லலாம்? இங்க யாரு? இங்க அரியலூர்ல யாரு? பெரம்பலூர்ல யாரு? திருவண்ணாமலையில செய்யாறுல யாரு? யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி? எனக்கு நிறைய மூளை இருக்கு, காசுதான் இல்லை, அதனால எனக்கு அது தேவையில்லை. அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்றது? கத்தரிக்காயின்னு தாள்ல எழுதி பயன் இல்லை. நிலத்துல இறங்கி அது செடிய விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும், அப்பதான் கத்தரிக்காய் வரும். இங்க மேசையில் உட்காந்து கத்தரிக்காய் சோரக்காய் அப்படின்னு எழுதி பயன் இல்லை. அது ஒரு சிலருக்கு அது இப்ப ஒரு குறிப்பிட்ட காலமா இந்த நோய் வந்துச்சு. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியாது? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிட்டுருக்கீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிட்டீங்களா? இதை சொல்ல சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம இது அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். வேற ஏதாவது செய்தி தேவைப்படுதா? தெரியல அவருக்கு ஒரு என்னன்னு தெரியலையே. தைப்பூசம் இதுல வாழ்த்துறதுனால உங்களுடைய இறை முருகப்பெருமான் அவரை நாங்க கொண்டாடுவோம். அது நான் தான் ஐயா எடப்பாடி நம்ம ஐயா சரஸ்வதி பூஜைக்கு இருக்கு, ஆயுத பூஜைக்கு இருக்கு. எங்களுக்கு ஒரு இறைவன், அந்த ஒரு இறைவனுடைய மாவட்ட பழனினா அந்த பொது விடுமுறை, உள்ளூர் விடுமுறை இருக்கும். அதை நான் போய் கேட்டு அவர் உணர்வு இருந்ததுனால அவரே சொன்னார், என் பேரே பழனிசாமி தான், நான் சொந்தமா என் நிலத்துக்கு நான் முருக பார்த்தேன், நம்ம உறுதியா செஞ்சிருவோம்னு அவர் விட்டதான் இந்த தைப்பூசத்துக்கு அதுன்னு சொல்லணும்ல அடிக்கடி. ஏன்னா விடுமுறைன்னு எதனால வந்தது தெரியல. அந்த ஹோட்டல் அசியமா அளவுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. நாங்க பொதுவா அது பிரம்மதேசம் அந்த இதுல பாட்டனார் அரசேந்திர சோழனுக்கு வணக்கம் செலுத்த வந்த இடத்துல கொடியேற்ற விடல. அப்ப அத்தனை கட்சி கொடி பறக்கும்போது என் கட்சி கொடி பறக்க விடாம சொல்லுவது நீங்க யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல இல்ல? பந்தயம் போனவங்க கொடியெல்லாம் இந்த நாட்டுல பிறகுது, சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் என் கொடி என் நாட்டுல பிறக்கக்கூடாதா என்ன? அந்த இடம் அது அதுல அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியுது எதனால வருது அப்படின்ட்டு. அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு போடணுங்கிறது போடுறதுதான். ஒரு வழக்கு போடணும் ஒரு, அதனால சரி வழக்கு, அந்த வழக்கை சரி நேர் நிற்க வேண்டியது இருந்தது, வந்து நேர் நின்று செல்றோம். வேற கட்சி கூட்டம் கட்சி இப்ப தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கள ஆய்வுங்குது, நாங்க கலந்து ஆய்வுங்கிறோம், அவ்வளவுதான். அது தொடர்ச்சியா தேர்தலை எப்படி எதிர்கொள்றது, நாட்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்கு. இப்போ அது குறித்து பேசுவோம். பேசிட்டு இப்போ தொடர்ச்சியா நாடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த திருவண்ணாமலையில இன்னைக்கு வழக்குக்கு வர்றதுனால சேர்த்தேன்னா எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம், இப்போ ஒரு சந்திச்சிடலாம் அப்படின்னு. அவ்வளவுதான், இது ஒன்றும் செய்தி இல்லை. இப்போ இடைத்தேர்தல் கருத்து இல்லை. இப்போ இடைத்தேர்தல்ல கருத்து ஒரு இடைத்தேர்தல் தான். உங்களுக்கு தெரியும், எப்பவுமே இடைத்தேர்தல்ல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டே என்ற ஒரு கேள்வியை கேட்கணும். இப்போ இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்க, எல்லாமே திட்டமிட்டு நகர்த்து.
அதிகாரம் வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது. எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடக்கும். இப்போ தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை, எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்குது. அதுல ஒரு ஆளு எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை. இன்னைக்கு கேள்வி கேட்கிற நீங்க திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது போட்டி போடுது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க அவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்க. அதிகரிச்சிருக்கா இல்லையா? 11,500 வாக்கு வச்சிருந்தவங்க 20,000 வாக்கு தொட்டிருக்கேன்னா அதிகரிச்சிருக்கா இல்லையா? என்னோட வாக்கு அது இல்லை. எனக்கு குறைஞ்சது 40,000 வாக்கு இருக்கு. அதான் எல்லாரும் எடுத்த கள ஆய்வுல எனக்கு சொன்னது. முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது. நீங்க நான் 20,000 வாக்கு தொட்டிருக்கேன் 11,500 இருந்துன்னு யாரும் பேசாம அவர் கட்டுத்தொகை போயிடுச்சு, டெபாசிட் போயிடுச்சுன்னு தான் நீங்க போயிருக்கு. அது திமுகவுக்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் போயிருக்கு. இப்ப காங்கிரஸுக்கு கூட பல இடம் போயிருக்கு நாடங்கள். அதை சொல்ல வைக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. என் வாக்கை எண்ணும் போது இதோட நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திடுறீங்க. அப்படிதான் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது சட்டப்படி குற்றமா? சரியா? குற்றம் தானே. அப்ப வாக்குக்கு காசு கொடுக்கறத அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை, கள்ள வாக்கு போடுவது குற்றமா? சரியா சொல்லுங்க. குற்றம். கள்ள வாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும் போது, இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை எண்ணுபவர் மட்டும் நேர்மையா எண்ணிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவ்வளவு அநியாயம் தெரிஞ்சே நடக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும் போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையா எண்ணிரும்னு நீங்க நம்புறீங்களா? ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, எங்களுக்காக தான் சார் என்ன சொல்றாரு, தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல, அந்த வாக்கை எண்ணுகிற அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள்ங்கிறாரு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிற சான்று சொல்லணுமா? 81 வாக்குல அந்த ராதாபுரத்துல இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பா அவர்கள் தோற்றார்கள்னு அறிவிக்க சொல்லுது. இதே இதுல காட்டுமன்னார் கோயில்ல எங்க அண்ணன் திருமாவளவன் வந்து 40 வாக்குல தோற்றாரு. 40 42 56 86 வாக்குல தோத்தாருன்னு 86 வாக்குலாம் ஒரு வாக்கா சொல்லுங்க. அவர் வரக்கூடாது சட்டசபைக்கு முடிவு எடுக்குது, அறிவிக்க சொல்லுது, அறிவிக்கிறார். தேர்தல் நிலைப்பாடு இப்படியே தனித்து நிக்கிற மாதிரி இருக்குமா? கூட்டணி தனிச்சுங்கிற வார்த்தையை சொல்லி என்னை குறிச்சு வைத்தாரு. தனிச்சுன்னா நான் தனிச்சு நிக்கிறேனா சொல்லுங்க. இந்த மண்ணின் மக்கள் ஒரு நல்ல அரசியலை விரும்புகிறவர்கள், ஊழல் லஞ்சமற்ற தூய அரசியலை, நல்ல நிர்வாகத்தை விரும்புகிற மக்கள், நாள்தோறும் பிரச்சனைகளுக்கு மனு கொடுத்து முறையிட்டு போராடி கொண்டிருக்கிற மக்கள்னா அதுல மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், வேளாண்குடி மக்கள், அரசு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு வெளியில பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற 14,000 பேர், பகுதி நேர ஆசிரியர்கள், நிரந்தர பணிக்காக காத்திருக்கிறவர்கள், மருத்துவர் ஊதிய உயர்வுக்கு, செவிலியர் பணி நிரந்தரத்திற்கு உரிய விலையை தீர்மானிங்கன்னு போராடுற விவசாயி, ஒரு தார்பாயை போட்டு மூடியாடா ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டி வைன்னு சொல்ற இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்கல்ல. பிரச்சனையோடு, மனுக்களோடு, கவலையோடு, கண்ணீரோடு வீதியில் நின்று போராடுகிற எல்லா மக்களோடும் நான் கூட்டணி வச்சிருக்கேன். அப்ப நான் தனிச்சு இல்லைல்ல. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க நான் இங்க பாருங்க, நான் வந்து தலைவர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சவன் அல்ல, தமிழர்களை நம்பி, இயக்கங்களை நம்பி அல்ல. எனக்கும் கீழே இருக்கிற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி இயக்கத்தை தொடங்கினேன். அதனால என்னை ஒருத்தனையாவது நீங்க விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல இந்த சாமி இந்த சாதிக்கு, இந்த சாமி இந்த சாதிக்கு, இந்த சுடுகாடு இந்த சாதிக்கு, இந்த குளம் இந்த சாதிக்குன்றதுல என்னையாவது பொதுவா விட்டுட்டீங்கன்னா நல்லது. புரியுதா? அது வந்து இந்த தமிழ்நாட்டுல எல்லா தலைவர், நம்ம முன்னோர்கள் சிலைக்கு மாலையை போட்டு எல்லாராலும் இறங்கி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னால முடியும். நான் ஒருத்தன் தான் தமிழ் தாயின் மகனா இருக்கேன். மற்றதெல்லாம் சாதி சார்ந்து, மதம் சார்ந்த தமிழர்களா சுருக்கிட்டாங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எங்க முன்னோர்கள் இருந்து எங்க பாட்டன் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னா என் பாட்டேன்னு நான் தான் சொல்றேன். மற்றதெல்லாம் பிள்ளைமார் சங்கத்து தலைவராக தான் அவர் வச்சிருக்காங்க.
உங்களுக்கு புரியுது? சாதி, உங்களுக்கு சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு வாடிய எங்க தாத்தா பாரதிதாசனே முதலியார் பேரவையில தலைவராக இருக்காரு. ஒரு குறியீடா வச்சிருக்காங்க. காமராஜர்னா தாத்தா காமராஜர்னா அது, தெய்வ திருமன் முத்துராமலிங்கர் தாத்தான்னா அது ஒரு இது. எல்லாமே ஒரு சாதி குறியீடா எங்களை கொண்டு வச்சு முடக்கிட்டீங்க. எங்களுக்கு ஒரு கெடு வாய்ப்பா எங்க அண்ணன் தமிழரசன் போன்றவர்கள் நீண்ட நாள் வாழ முடியல. இல்லைன்னா இந்த சாதின்னு சொல்ல வேண்டியல, சான்னு வாயை திறந்தாலே சாடான்னு முடிச்சிருப்பாங்க. நாங்க எங்களுக்கெல்லாம் இவ்வளவு திறமை இருந்திருக்காரு. என்ன பண்றது, நாங்க வலிமையற்ற எளிய பிள்ளைகள் அல்லாடிட்டு கிடக்குறோம். உங்களை மாதிரி ஆளுகளும் துணை நிற்கிறது இல்லை. இதை எடுக்கிறீங்க, இதையெல்லாம் போடுவீங்களான்னு இருக்குது. சந்திச்சிருக்காங்கன்னு உங்க செய்திகள் மூலமா பார்த்து இருந்தீங்க. சந்திச்சிருக்காங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒரு இது இல்லை. அந்த வியூக வகுப்புகள் எல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை. இந்த நாட்டை சிறப்புறம் ஆட்சி செய்த எங்க முன்னோர்கள் எல்லாம் இப்படி வியூக வகுப்புல எங்க தாத்தா பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ, அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி, நம்ம தாத்தாக்கள், நம்ம தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் காடு, என் மலை, இதுல எதை எப்படி செஞ்சா சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. செங்கொண்டத்துல யாரை நிறுத்தினா வெல்லலாம்? இங்க யாரு? இங்க அரியலூர்ல யாரு? பெரம்பலூர்ல யாரு? திருவண்ணாமலையில செய்யாறுல யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி? எனக்கு நிறைய மூளை இருக்கு, காசுதான் இல்லை, அதனால எனக்கு அது தேவையில்லை. அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்றது? கத்தரிக்காயின்னு தாள்ல எழுதி பயன் இல்லை. நிலத்துல இறங்கி அது செடியை விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும். அப்பதான் கத்தரிக்காய் வரும். இங்க மேசையில் உட்காந்து கத்தரிக்காய் சோரக்காய் அப்படின்னு எழுதி பயன் இல்லை. அது ஒரு சிலருக்கு அது இப்ப ஒரு குறிப்பிட்ட காலமா இந்த நோய் வந்துச்சு. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியும்? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிட்டீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிட்டீங்களா? இதை சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அது நமக்கு அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். வேற ஏதாவது செய்தி தேவைப்படுதா? தெரியல, அவருக்கு என்னன்னு தெரியலையே. தைப்பூசம் இதுல வாழ்த்துறதுனால உங்களுடைய இறை முருகப்பெருமான் அவரை நாங்க கொண்டாடுவோம். அது நான் தான் ஐயா எடப்பாடி நம்ம ஐயா சரஸ்வதி பூஜைக்கு இருக்கு, ஆயுத பூஜைக்கு இருக்கு. எங்களுக்கு ஒரு இறைவன், அந்த ஒரு இறைவனுடைய மாவட்ட பழனினா அந்த பொது விடுமுறை, உள்ளூர் விடுமுறை இருக்கும். அதை நான் போய் கேட்டு அவர் உணர்வு இருந்ததுனால அவரே சொன்னார், என் பேரே பழனிசாமி தான். நாங்க சொந்தமா என் நிலத்துக்கு நான் முருக பார்த்தேன், நம்ம உறுதியா செஞ்சிருவோம்னு அவர் விட்டதான் இந்த தைப்பூசத்துக்கு அப்படின்னு சொல்றோம்ல அடிக்கடி. ஏன்னா விடுமுறைன்னு எதனால வந்தது தெரியல. அந்த ஹோட்டல் அசிமா ஒண்ணும் இல்லை. நாங்க பொதுவா அது பிரம்மதேசம் அந்த இதுல பாட்டனார் அரசேந்திர சோழனுக்கு வணக்கம் செலுத்த வந்த இடத்துல கொடியேற்ற விடல.
அத்தனை கட்சி கொடி பறக்கும்போது என் கட்சி கொடி பறக்க விடாம சொல்லுவது நீங்க யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல இல்ல. வந்தவன் போனவன் கொடியெல்லாம் இந்த நாட்டுல பிறகுது. சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் என் கொடி என் நாட்டுல பிறக்கக்கூடாது என்ன? இப்ப அந்த இடம் அதுல அந்த பிரச்சனை ஆயிருச்சு. அது உங்களுக்கு தெரியுது எதனால வருது அப்படின்ட்டு. அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு போடணுங்கிறது போடுறதுதான். ஒரு வழக்கு போடணும் ஒரு அதனால சரி வழக்கு அந்த வழக்கை சரி நேர் நிற்க வேண்டியது இருந்தது. வந்து நேர் நின்று சென்றோம். வேற கட்சி கூட்டம் கட்சி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கள ஆய்வுங்குது, நாங்க கலந்து ஆய்வுங்கிறோம். அவ்வளவுதான். அது தொடர்ச்சியா தேர்தலை எப்படி எதிர்கொள்றது, நாட்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்கு. இப்போ அது குறித்து பேசுவோம். பேசிட்டு இப்போ தொடர்ச்சியா நாடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த திருவண்ணாமலையில இன்னைக்கு இப்போ வழக்குக்கு வர்றதுனால சேர்த்தேனா எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம். இப்போ ஒரு சந்திச்சிடலாம் அப்படின்னு. அவ்வளவுதான். இது ஒன்றும் செய்தி இல்லை. இப்போ இடைத்தேர்தல் கருத்து இல்லை. இப்போ இடைத்தேர்தல்ல கருத்து ஒரு இடைத்தேர்தல் தான். உங்களுக்கு தெரியும் எப்பவுமே இடைத்தேர்தல்ல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டே என்ற ஒரு கேள்வியை கேட்கணும். இப்போ இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்க. எல்லாமே திட்டமிட்டு நகர்த்து. அதிகாரம் வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது. எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடக்கும். இப்போ தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்குது. அதுல ஒரு ஆளு எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை. இன்னைக்கு கேள்வி கேட்கிற நீங்க திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது போட்டி போடுது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க அவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்க. அதிகரிச்சிருக்கா இல்லையா? 11,500 வாக்கு வச்சிருந்தாங்க, 20,000 வாக்கு தொட்டிருக்கேன்னா அதிகரிச்சிருக்கா இல்லையா? என்னோட வாக்கு அது இல்லை. எனக்கு குறைஞ்சது 40,000 வாக்கு இருக்கு. அத எல்லாரும் எடுத்த கள ஆய்வுல எனக்கு சொன்னது. முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது. நீங்க நான் 20,000 வாக்கு தொட்டிருக்கேன் 11,500 இருந்துன்னு யாரும் பேசாம அவர் கட்டுத்தொகை போயிடுச்சு, டெபாசிட் போயிடுச்சுன்னு தான் நீங்க போயிருக்கு. அது திமுகவுக்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் போயிருக்கு. இப்ப காங்கிரஸ் கூட பல இடத்துல போயிருக்கு நாடங்கள். அதை சொல்ல வைக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. என்